Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence example 2.44 இந்த வீடியோல பார்க்கலாம். The product of three consecutive terms of GP is 343. Consecutive terms என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து வர நம்பர்ஸ் அது வந்து அதோட த்ரீ நம்பர்ஸ் அடுத்தடுத்து இருக்கிறதோட ப்ராடக்ட் வந்து 343 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதோட சம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 91/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த த்ரீ டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜிபில நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ டேர்ம்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா அது போதும். இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் லெட் த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் பி. நம்ம வந்து இது ஏபில எப்படி எழுதுவோம் அப்படின்னா a - d a plus d அப்படி எடுப்போம் இல்லையா. அதே மாதிரி இங்கே கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஜிபில எப்படி எடுக்கணும் அப்படின்னா a/r, a, ar எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்றனால நான் மூணையும் எடுத்துக்கிறேன். இப்போ இதோட ப்ராடக்ட், இந்த மூணோட ப்ராடக்ட் வந்து 343. So a/r into a into ar is equal to 343. இப்போ இந்த r-ம் இந்த r-ம் கேன்சல் ஆயிரும். இது வந்து a cube. So a cube is equal to 343. அப்ப cube root of 343 எடுக்கணும். 7 7s are 49. 49 7s are 9 7s are 63. 3 மீது 6, 7 4s are 28. 28 plus 6 அப்படின்னா 34. So 34. அப்போ நம்மளுக்கு 3 7 வந்து டிவைட் இதை வந்து ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா 7 into 7 into 7 அப்படின்னு வரும். ஸோ a is equal to 7 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் தேர் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், அந்த கான்சிக்யூட்டிவ் டேர்மோட சம் வந்து 91/3 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ a/r plus a plus ar is equal to 91/3. ஏயோட வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரிஞ்சனால 7ன்றதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ 7/r plus 7 plus 7r which is equal to 91/3. இது எல்லாத்துலயும் 7ன்ற டேர்ம் காமனா இருக்கு. ஸோ 7 காமனா எடுத்துக்கிறோம். இப்போ 1/r plus 1 plus r which is equal to 91/3 அப்படின்னு இருக்கு. இந்த 7 இந்த சைடு கொண்டு வரோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். மல்டிபிளிகேஷன்ல இருக்கு அப்படின்னா இங்கிட்டு வரும்போது டிவிஷன்ல வரும், divided by 7 இருக்கும். இந்த டேர்ம் இங்கிட்டு வரும்போது 1/7 அப்படின்னு வரும் இல்லையா, அதான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ 1/r plus 1 plus r which is equal to 91/3 into 1/7 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். 7 வந்து இங்க 1 டைம், 91 வந்து இங்க 9 வந்து 7 வச்சுக்கிறோம் அப்படின்னா 1 டைம், மீத 2, 7 3s are 21. ஸோ 13. இப்போ 13/3. So 1/r plus 1 plus r is equal to 13/3 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 3 வந்து இந்த சைடு நான் கொண்டு வரேன். இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும், அது வந்து மல்டிபிளிகேஷன்ல வரும். டிவிஷன்ல இருக்குது இங்கிட்டு வரும்போது மல்டிபிளிகேஷன்ல வருது. ஸோ 3 into 1, இந்த r என்ன இருக்கலாம், r இருக்கு இல்லையா, அது வந்து எல்சிஎம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 1 plus இங்க என்ன ஆகும், ஆறால மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணும்போது இங்க r வரும். ஸோ 1 plus r plus இங்க ஆல்ரெடி r இருக்கு, இன்னொரு r மல்டிபிள் பண்ணா r ஸ்கொயர். So 1 plus r square divided by r LCM எடுத்திருக்கேன் which is equal to 13 அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த r வந்து இந்த 13ஓட மல்டிபிள் பண்ணிட்டு இந்த 3 வந்து இந்த ஈச் டேர்முக்கு நான் உள்ள மல்டிபிள் பண்ண போறேன். பாருங்க, இப்போ ஈச் டேர்ம் மல்டிபிள் பண்ணோம்னா 3 plus 3r plus 3r square which is equal to இந்த r டினாமினேட்டர்ல இருக்குல்ல அது இங்க மல்டிபிள் பண்றேன்னு சொன்னீங்களா. ஸோ 13r அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த 13r இந்த சைடு கொண்டு வரோம், மைனஸ் 13r. ஸோ 3r ஸ்கொயர் பிளஸ் 3r மைனஸ் 13r பிளஸ் 3 which is equal to 0 அப்படின்னு கிடைக்கு. இப்போ 3r மைனஸ் 13r அப்படின்னா மைனஸ் 10r. ஸோ 3r ஸ்கொயர் மைனஸ் 10r பிளஸ் 3 which is equal to 0. இப்போ நம்ம சம் ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ 9 3 3s are என்னது 9. இப்போ வந்து 9 வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணணும். ஸோ 9 வந்து ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 9 மைனஸ் 1 நம்மளுக்கு ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்னா மைனஸ் 10 அப்படின்னு கிடைக்கணும். ஸோ இங்க ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டோம் அப்படின்னா தான் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி கிரேட்டர் நம்பர் சைன் தான் போடணும்ன்றனால இங்கேயும் மைனஸ் போடுறோம், இங்கேயும் மைனஸ் போடுறோம். சரிங்களா? அதே மாதிரி 6 பக்கத்துல ஏதாவது வேல்யூ இருக்கு அப்படின்னா இந்த ஸ்பிளிட் பண்ண பிறகு அது டிவைடட் பை 3 அப்படின்றத நம்ம போடுவோம் இல்லையா, அதுதான் பண்ணிருக்கோம். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது 1 டைம், இது வந்து 3 டைம்ஸ் வரும். ஸோ r minus 3 r minus 1/3 அப்படின்னு இருக்கும். So r minus 3 into r minus 1/3 which is equal to 0. இது வந்து r minus 3 is equal to 0 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணோம்னா r is equal to 3 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிரும். அதே மாதிரி r minus 1/3 is equal to 0 அப்படின்னு போட்டோம்னா r is equal to இந்த மைனஸ் இங்க வரும்போது பிளஸ் ஆயிடுது. ஸோ r is equal to 1/3 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. 2 r கிடைச்சிருக்கு, a வந்து 7 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப ரெண்டு ஃபார்ம்லயும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும்.
இப்போ a வந்து 7, r வந்து 3 இருந்துச்சு. if r is equal to 3 அப்படின்னா a by r, a r அதான கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், அதில் சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ a என்னது a by r ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ a by r அப்படின்னா 7 by 3. ஓகே, அடுத்து a என்னதுன்னா 7, ஸோ 7 அப்படின்னு இருக்கிறோம். கமா ar அப்படின்னா 7 into 3, ஸோ 21 எக்ஸெட்ரா. அதே மாதிரி a is equal to 7 and if r is equal to 1 by 3 இருக்குன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ 1 by 3 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். a by r, ar இந்த டேர்ம்ஸை சப்ஸ்டியூட் பண்றோம். a by r அப்படின்னா 7 by 1 by 3. ஸோ 7 by 1 by 3, கமா a என்னது 7, ஸோ 7, கமா ar என்னது 7 into 1 by 3 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இங்கிட்ட இது வந்து மேல வரும்போது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ 7 into 3 அப்படின்னு இருக்கும். ஸோ 7 into 3 அப்படின்னா என்னது 21. ஸோ அந்த 7 அப்படியே தான் வருது. அடுத்து 7 into 1 by 3, ஸோ 7 by 3 அப்படின்னு வருது. ஸோ 21, 7, 7 by 3. இப்போ இந்த ரெண்டுமே தான் அந்த சீக்வன்ஸோட இந்த 3 டேர்ம்ஸ். ஓகேவா, இப்போ ஆர் வந்து 3, ஏ வந்து 7 அண்ட் ஆர் 3 இருந்துச்சுன்னா இதுதான் வந்து அந்த சீக்வன்ஸ். அது மாதிரி ஏ வந்து 7, ஆர் வந்து 1 by 3 இருந்துச்சுன்னா இதுதான் அந்த ரெக்வயர்ட் சீக்வன்ஸ். அதனால அதை எடுத்து எழுதிக்கலாம். The required GP are 7 by 3, 7, 21, etc. or 21, 7, 7 by 3, etc. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.